ஹலோ. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எப்படி கேரளாவில் மழை அடிக்குதா வெயில் அடிக்குதா? இல்ல நல்ல மழை பெய்யுங்க. கூலிங்ல சிறப்பா பண்றீங்களா? ஓகே, நல்லா போகுது, பரவாயில்ல. ஓகே, சந்தோஷம். சொல்லுங்க பாஸ்டர், என்ன? இல்ல அப்ப நான் வந்து சார் நீங்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் அனுப்பிச்சிருந்தீங்களே, பிரேக்கிங் நியூஸ், அது வந்து நான் நம்ம கேரளாவில் எல்லாருக்கும் நான் அனுப்பிக்கிறேன். ஓகே. அவங்க வந்து நிறைய சந்தேகம் என்கிட்ட கேட்கறாங்க, அதனால தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப அதை பத்தி கேளுங்க. என்ன, எந்த பிரேக்கிங் நியூஸ்? பிரேக்கிங் நியூஸ் வந்து இந்த இஸ்ரேல் யுத்தம் நடக்குதுல்ல. ஆமா, யுத்தம் நடக்குது. அது வந்து யுத்தம் வந்து இந்த மேசியா, யூதர்களை காப்பாற்ற மேசியா வருவாரா? யூதரை காப்பாற்றுறதுக்காக மேசியா வருவார். ஆமா ஆமா, இப்ப பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப 2.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. ஆமா ஆமா, மேசியா இந்த நேரத்துல வரலாம். ஆமா ஆமா, வேற யாரும் காப்பாற்ற முடியாது யூதர்களை. ஓகே ஓகே. அவர்தான் ஏற்கனவே மேசியா வந்தாரு, கண்டுபிடிக்க முடியல. நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, 2000 வருஷம் ஆச்சு. இப்பவும் தேடிட்டு இருக்கான், கண்டுபிடிக்க முடியல. தன்னுடைய ஜனங்களாச்சுல எப்படிதான் வந்தாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் திரும்பும் போது தான் அவர் வந்து அவங்க கண்களை திறப்பார். அந்த நாள் நெருங்கிட்டு இருக்கு, அதனால தான் போட்டேன். பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு, யுத்த காலம் பயங்கரமா இருக்குல்ல இஸ்ரேலை சுத்தி. ஆமா, பத்திரிகை எல்லாம் படிக்கிறேன் நிறைய. அதனால மேசியா வரப்போறார். ஓகே, 2ஆம் வருகை வரப்போகுது. அதைத்தான் அந்த செய்தியை எச்சரிக்கையா போட்டேன். ஓகே சார், அது வந்து இந்த போட்டிக்கு 2 சாட்சிகளை பத்தி போட்டிருக்கீங்களா? ஆமா, அந்த இயேசு வர்றதுக்கு முன்னாடி 2 சாட்சிகள் வந்து 3.5 வருஷம் அவங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த கோயிலை கட்டுவானுக்கு பிரச்சனை நடக்கு. அதுலயே இருக்கு 1260 நாட்களும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அதிகாரம் கொடுப்பேன்னு. அந்த 2 விட்னஸ் இப்ப வரப்போறாங்க. வந்திருப்பாங்களா, வர்றாங்களா, வர போறவங்களா டவுட். அது ஒரு கன்ஃபியூஷனான மேட்ரு. ஆனா வர்றது உறுதி. செய்தி நம்ம போட்டாகணும்ல. அவங்க என்ன நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க, மேசியாவில் செய்தி போடு அப்படின்ட்டு. நம்மளா போட்டோம்னா வருவாங்க. சரி சரி. ஆமா. அப்புறம் சார், இந்த 3 சாட்சிகளை நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அது ஏலியாவா, இந்த 2 சாட்சிகளை நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏன் சொன்னாது ஏலியாவா, மோசையா, அப்புறமா ஏனோக்கா, அந்த 3 பேர் 2 சாட்சின்னு ரொம்ப பேருக்கு டவுட் இருக்குது. ஆமா, உங்க அபிப்பிராயம் எப்படி? என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு குரூப் வந்து மோசே எலியாங்கிறாங்க, இன்னொரு குரூப் மோசே ஏனோக்குங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தை எடுத்து சொல்றாங்க. நான் இது எப்படி பாக்குறேன்னா, 2 சாட்சியில் வர்றது உண்மை. ஏன்னா அப்படி சொல்லணும்னா ஆண்டவர் தெளிவா அங்க பேர் எழுதியிருப்பாரு. எலியா மோசேவை, எலியா அவரே எழுதியிருப்பாரு. இவனை மண்டைய குழப்பு விட்டாரு. அதாவது ஆராய்ந்து பாருங்கள், அதான் கீழே போட்டிருக்கிற வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள், அறிவு பெருத்து போகும். அவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். இல்ல எல்லாமே சொல்லிட்டாருன்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு கடவுளுக்கு இணையாயிருவாங்க. அதனால ஒரு குழப்பிட்டு இருக்காரு. கடைசி அவருக்கு தான் தெரியும், வந்தா தான் தெரியும் அது எலியாவா, ஏனோக்கோ, மோசம். நமக்கு அது பிரச்சனை இல்லை. யாரோ 2 சாட்சிகள் வருவாங்க, அவ்வளவுதான். அவரே வருவாங்க, அது உறுதி. 2 சாட்சிகள் சொல்லிட்டு எழுதிருக்காங்க, அதை மட்டும் தான் பிடிச்சுக்கணும். அது யாரா இருந்தா நமக்கு என்ன. எலியா வந்தாலும் நம்ம நண்பர் தான், ஏனோக்கு வந்தாலும் நம்ம நண்பர் தான், எலியா வந்தா, மோசே வந்தாலும் நம்ம நண்பர் தான். அந்த 3 பேர் நமக்கு சொந்தக்காரங்க தானே. யார் வந்தா நமக்கு என்ன. நமக்கு ஏசப்பா எப்ப வர்றாரு அதான் மெயின். மேசியா 2வது முறை வர்றது மெயின். ஆமா, அதுக்கு உஷாரா இருக்குன்னு அப்படியே யுத்த காலத்தில் இப்படி சிக்கி தைக்கும் இஸ்ரேல் மேசியாவை காப்பாற்ற, யூதர்களை காப்பாற்ற மேசியா வரும். இந்த மாதிரி ஒரு செய்தி போட்டோம்னா ஆராய்ச்சி பார்ப்பாங்கல்ல. வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆராய்ச்சி இருக்கும் பாஸ்டர். உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, எனக்கு ஒண்ணு இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒவ்வொருத்தரும் அவன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிளஸிங். அப்ப இந்த 2 சாட்சிகள் வந்த பிறகுதான் கடவுள் வரவே இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப ரேப்சர் ரகசிய வருகை ஒண்ணு இருக்குன்னு ஒரு கும்பல் சொல்லுது, ஒரு கும்பல் இல்லவே இல்லைங்குது. நம்ம இதையும் கண்டு கூட அதையும் கொடுக்க இருக்கு. ரைட், இருக்கு. இல்ல இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு செய்வார். நம்ம பக்க பர்ஃபெக்டா இருக்கணும், அதான் லாஜிக். அதனால இப்ப வந்து என்ன, ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாலே யூதர்களுக்கு ரட்சிப்பு, 2 சாட்சிகள் வருக, இயேசுவின் வருகை எல்லாமே நடக்க போறது அலாட்டா இருந்தோம்னா எது எப்ப முன்னால பின்னாலும் நம்ம குழப்பம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் இது முன்னால, 2வது அது ஃபர்ஸ்ட் இதுன்னு குழம்பு போற பட்சத்துல அவன் குழம்பு போயிடுவான். நம்ம இது குழம்புணும். நமக்கு ஆண்டவரை நம்பி ரெடியா இருக்கணும். எந்த நேரம் ரெடியா இருக்கணும். ரேப்சர் நடந்தா கூட நீங்க கேரளாவில இருந்து அப்படியே மேல வந்துருங்க, நான் இங்கிருந்து நேரம் வந்துடுறேன். ஆமா, அப்படி தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து இந்த சொன்ன சந்தேகங்கள் அது இப்ப நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சுக்கிறேனே. ஓகே. இப்போ அவங்க எல்லாம் நான் இந்த சொல்லும்போது அவங்களுக்கு வந்து டவுட் கிளியர் ஆகுது.
அப்ப நீங்க திருப்பியும் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல செய்தி வந்து நீங்க போடுங்க, பிரேக் நியூஸ் எல்லாம் போடுங்க. நல்லா போடுவோம், பிரேக் நியூஸ் போட்டு அவங்களை யோசிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். நம்ம இதுதான் கரெக்ட்னு ஒண்ணு போட்டோம்னா யாருக்கும் பிடிக்காது. ஆமா ஆமா ஆமா. அதனால நம்ம என்ன தீர்க்கதரிசியா கிடையாது. ஓகே. பத்திரிகையில என்னென்ன நடக்க போகுதுங்கிறது பைபிள் என்ன இருக்கு அதை எடுத்து அப்படியே போடுறான். அவங்க நாலேஜுக்கு படிச்சு ஆரஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அலர்ட் ஆகணும். அதான் நம்ம வேலை. ஓகே ஓகே. நம்ம இத்தனாம் தேதி வர்றாங்க, இத்தனாம் தேதி இது நடக்குன்னு போட முடியுமா என்ன? நமக்கு அப்படி ஏசு செய்தி கொடுக்கவே இல்லையே. ஆமா ஆமா. இருக்கிறது அப்படியே என்ன நடக்க போகணும்னு போட்டு விட்டுறோம் பாஸ்டர். ஓகே ஓகே. பரவாயில்ல, ரொம்ப உற்சாகமா வருகை குறித்து எப்பவுமே ஒரு ஆவலா இருக்கிறீங்க. ஓகே. நல்ல தகவல் சொன்னதுனால ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே பாஸ்டர், மறுபடியும் ஏதாவது நான் கூப்பிடுங்க, பேசுறேன். ஓகே. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி பாஸ்டர், தேங்க்யூ.